ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தொடங்கிய போர் ஒரு மாதத்தை கடந்து தொடர்ந்து நீடித்து வரும் சூழலில் சர்வதேச அளவில் எரிபொருள் முதல் பொருளாதாரம் வரை கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மூஸ் நீரிணையை முழுமையாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளது மட்டுமின்றி அனுமதியின்றி அப்பகுதியை கடக்க முயலும் பிற நாட்டு கப்பல்களையும் தாக்கி அழித்து வருவதுதான். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ள மற்ற நாடுகளின் கச்சா எண்ணெய் கப்பல்களை ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்ல விடாமல் ஈரான் தடுத்து நிறுத்தி வருவதாலும் அவ்வழியாக பயணிக்க அனுமதி பெற சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் ஈரான் அரசு அறிவித்துள்ளது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹோர்மூஸ் நீரிணை காரணமாக விமான எரிபொருள் கிடைக்காமல் தவிக்கும் அனைத்து நாடுகளுக்கும், குறிப்பாக ஈரானை வீழ்த்துவதில் ஈடுபட மறுத்த நாடுகளுக்கும் நான் ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். முதலாவதாக, அமெரிக்காவிடமிருந்தே எரிபொருளை வாங்குங்கள். எங்களிடம் எரிபொருள் தாராளமாக உள்ளது. இரண்டாவதாக, இத்தனை காலம் தாமதித்திருந்த உங்கள் துணிச்சலை இப்போது வரவழைத்துக் கொண்டு அந்த நீரிணைக்கு சென்று உங்களுக்கு தேவையானதை நீங்களே பறித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் உங்களுக்காக நீங்களே எப்படி போராடுவது என்பதை நீங்கள் இனிமேல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இனிமேலும் உங்களுக்கு உதவ அமெரிக்கா அங்கே இருக்காது, ஏனெனில் எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கவில்லை அல்லவா? சொல்லப்போனால் ஈரான் ஏறக்குறைய முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது. கடினமான வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. இனிமேல் உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்களே சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என ஈரான் கருத்து தெரிவித்திருந்த பிறகு ட்ரம்ப் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஈரான் மீதான போரில் அமெரிக்கா பின்வாங்குவதை தெரிவிப்பதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மேல் மற்ற நாடுகள் ஈரானோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு சுமூகமான போக்கை கையாளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.